ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்ததே லேட், அதெல்லாம் இன்றைக்கி கலர் குழம்புலாம் போடல. சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு குழந்தை போட்டு விட்டு வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். தொடச்சி டக்குன்னு சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு விட்டு கீழே கடைக்கு போனால் அங்கே கடை பூட்டியிருந்தது. சரி ஓகே, பிளாக் காஃபியே போடுவோம்னு சொல்லிட்டு பிளாக் காஃபியை போட்டு விட்டு காய் இருந்தது, காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே. இது ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபா தான். 10 ரூபாய்க்கு ஒருத்தான்னு சொல்லுங்கள், எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கேரட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி கேரட் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு கேரட் சாதத்துக்கு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் என் செல்ல மக எழுந்து வந்தோடனே என்னை இப்படி எட்டி பார்த்தா, கிச்சனுக்குள்ளே பார்த்துட்டு என்கிட்ட வந்தா. வாடினா இல்லைன்ட்டு ஓடிட்டா திரும்பி தூங்குறதுக்கு. சரி அப்போ நான் பிளாக் காஃபியை குடிச்சிட்டு சாப்பாடு கட்டுவோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கட்டிட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சு போல், அவங்களுக்கு இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. சாப்பாடை வாங்கிட்டு சீக்கிரம் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் பட்டாணி நேற்று வாங்கிட்டு வந்தாங்களா, சரி அதை உதுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போன்னு சொல்லிட்டு உதுத்துட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வீக்குக்கு அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரி வாடி மொட்டை மேலே போய் துணி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு மேலே துணி எடுக்க போயிருந்தோம். போனால் அவள் வேகமாக போய் அவளோட துணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்தாம்மா இந்தா அப்படி கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம் சரி வா போவோம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி வந்தேன். வந்து பழைய சோறும் கருவாடு இருந்தது. சரி நல்லா இருக்குமா, காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். அவளோட டெடி கூட விளாண்டுட்டு கொஞ்சிட்டே இருந்தா. வாடி அம்மாச்சி வீட்டுக்கு போகணும், சீக்கிரமாக வா போவோம் அப்படின்னு சொன்னேன்னா வல்ல சொல்லி விளாண்டுட்டே இருந்தா. நான் அப்புறம் பாத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு நான் போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வந்தேன். அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா வீட்டில் மீன் குழம்பு, போய் மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு. பாய்.